உங்ககிட்ட போன தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு வந்தப்போ பல வகையான எத்தனையோ விதமான வாக்குறுதிகள் பண்ணாங்க. அதுல தேவையானது முக்கியமானது எதையுமே சாதிக்கல. ஒன்னு நிறைவேற்றி கொடுத்தாங்க, அதுவும் அறகுறையா. பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும் சொன்னாங்க. எத்தனை வீட்டுல எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? இந்த கூட்டத்துல எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? கொஞ்சம் கையை தூக்கி சொல்லுங்க. அம்மா, உங்களுக்கு மட்டும்தானா? இத்தனை பெண்கள்ல ஒருத்தங்க மட்டும், 2 பேர், 2 பேர் கையை தூக்குறாங்க. இது அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. ஏன்னா சில பேர் கொச்சப்படுத்தி சொல்றான், ஏன் வெறும் 1000 ரூபாய் தானே, அதுல என்ன இருக்குன்னு. 1000 ரூபாயோட முக்கியத்துவம் நான் நல்லா புரிஞ்சிருக்கேன். என்னை விட குடும்பத்துக்காக அவ்வளவு பாடுபடுற ஒவ்வொரு குடும்ப தலைவியும் என்னை விட அந்த 1000 ரூபாயோடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்கு உறுதியை நம்பி வாக்களித்தாங்க. ஆனா அது செயல்பாட்டு கொண்டு வர்றதுக்கே பல மாதங்கள் ஆச்சு. அதுவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப பலமாக குரல் கொடுத்த பிறகுதான் செயல்படுத்தினாங்க. செயல்பாட்டுக்கு வந்த பிறகு இல்லைங்க, எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்க, தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கண்டிஷன் மாதிரி கீழே எழுதுன அப்போ சொல்றாங்க, என் வாக்கு கேட்கும் போது நேர்மையா சொல்ல வேண்டியதானே, கொடுப்போம், ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தானே அப்போ கொடுக்கணும். அது சொல்லாம இருக்கிறது மக்களை ஏமாற்றும் ஒரே நோக்கத்தோடு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொய். நான் சொன்னது ஒரு சின்ன விஷயம் மட்டும் உதாரணமா சொல்லியிருக்கேன். அம்மாவின் ஆட்சி இருந்தப்போ மக்களுடைய தன்னுடைய பிள்ளைகளாக நினைக்கக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு அத்தியாவசிய தேவைக்கு எத்தனையோ திட்டங்களை அம்மா மக்களுக்கு கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் முதற்கொண்டு பெண்களுக்கு 2 சக்கர வாகனம், மாணவர் மாணவிகளுக்கு இலவச லேப்டாப், மாணவருக்கு பள்ளி போகும் மாணவர்களுக்கு சைக்கிள் திட்டம், அம்மா சிமெண்ட், அம்மா உணவகம், மக்கள் அனைவரும் வயிறு நிறைய தினந்தோறும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு அம்மா உணவகம், அனைத்து மக்களுக்கும் சமமான தரமான மருத்துவ வசதி கிடைக்கணுங்கிறதுக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அம்மா கிளினிக் தொடங்கிவிட்டார். ஆனா மக்கள் இது எல்லாமே பலனடைஞ்சு நல்ல சந்தோஷமாக நல்லபடியா வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலத்துல திமுக அரசாங்க ஆட்சிக்கு வந்து அனைத்து திட்டங்களையுமே மூடி வச்சுட்டாங்க. அதுக்கு பதில் ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லை. இத்தனை விஷயங்கள் வாழ்க்கைக்கு இவ்வளோ அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிற வார்த்தை நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயங்களும் இத்தனை திட்டங்களும் நிறுத்தி வச்சுட்டு மக்களை இருட்டில் தவிக்கி விட்டுருக்காங்க. அதுடன் விலைவாசி உயர்வை பார்த்தா எங்க திரும்புவாங்க? வேற என்ன வழி இருக்கு? வழி இருக்கு. அதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, இந்த நடக்க போற தேர்தலில் மக்களுக்கான ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. மக்களுக்காகவே உங்களுக்காகவே போராடக்கூடிய உங்களுடைய உறுப்பினராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான உறுப்பினரை நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா, இன்னைக்கு இத்தனை கஷ்டங்களோட சேர்ந்து இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பற்ற நிலை. பெண் குழந்தைங்க வீட்டை விட்டு காலைல கிளம்பும் போது சாயங்காலம் பத்திரமா வீட்டுக்கு திரும்புவாங்களாங்கிற நிச்சயம் இல்லை நமக்கு. ஐயா அம்மா எல்லாருக்கும் நான் மனசார சொல்ற விஷயம், இது அரசியல் பேச்சா நினைக்காதீங்க, இது ஒரு அரசியல் பேச்சா எடுத்துக்காதீங்க தயவு செய்து. உங்க பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கு இன்னைக்கு உறுதி இல்லை. மிக கடினமான உண்மை அது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வீட்டு வாசல்ல குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அவங்க அம்மா ஒரு 2 நிமிஷம் வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தைங்க காணாம போயிடுறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அராஜகம், எப்படிப்பட்ட நரகத்துல நம்ம வாழ வேண்டிய இருக்கு. இது எல்லாமே
போதாதுங்கிற மாதிரி ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு ஆசையில மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய மதுபான கடைகளை ஒரே அடியை இழுத்து மூடிடுவோம், அப்புறம் எல்லாருடைய உடல் நலமும் நல்லா இருக்கும், முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமைக்க முடியும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மது கடைகளை ஒரே அடியை இழுத்து மூடிடுவோம்னு சொன்னாங்க. நடக்கல. மது கடைகளை நிறுத்தாமல் இருக்கிறது மட்டும் இல்லாம எண்ணிக்கையிலே அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேல இன்னொன்னு, இன்னைக்கு தேசத்துல எங்கேயும் வேற இடத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் இளைஞர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து கொடுக்கிற மிகப்பெரிய பூதமான போதை பொருட்கள். இந்த போதை பொருட்கள் கிடைக்காத இடமே இல்லை. கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் தெருமுனை கடையிலேயே இல்லை, ஏதோ ஒரு எங்க வேணாலும் கிடைக்கிது, அவ்வளவு சுலபமா கிடைக்கிது. ஏங்க, இளைஞர்களை நம்மளுடைய எதிர்காலமா நினைச்சு, நம்மளுடைய பொக்கிஷமா நினைச்சு, தாய் தந்தை பிறந்ததுல இருந்து எத்தனையோ கனவுகளை கண்டு அவங்களுக்காகவே உழைச்சி ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி துடிக்கிற இந்த காலத்துல இளம் மனசு உள்ளவங்க சினிமால அவங்களுக்கு பிடிச்ச நடிகருடைய பாட்டு பார்த்தாலே, அவங்க போடுற ட்ரெஸ் பார்த்தாலே உடனே அவ்வளோ ஒரு தாக்குதல் ஏற்படுத்தி அதே மாதிரி நடக்கிறதோ இல்லை அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதோ அதே மாதிரி பேசுகிறதோ அவ்வளோ ஈஸியாக அவங்க அஃபெக்ட் ஆகும். அந்த காலத்தில் பழக்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே தயாரிச்சிருக்கிற அந்த போதை பொருட்களை இந்த இளைஞர்களை தேடி 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 போய் அவங்களுக்கு அந்த வழியில கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்றாங்க பாருங்க. இது எப்படிப்பட்ட அராஜகம், எப்படிப்பட்ட அநியாயம், எப்படிப்பட்ட கொடூரம், எப்படிப்பட்ட மிகப்பெரிய பாவம். சமீபத்துல ஒரு சில வார்த்தைகளை கேட்டு நான் அசந்துட்டேன். இவ்வளவு கொடூரமான போதை பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு எல்லா விதமான ஒரு ஆதரவும் கொடுத்த திமுக அரசு, ஏன்னா அவங்களுடைய ஆதரவு இல்லாம இந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு வியாபாரமும் பரவ முடியாது, மாநிலம் முழுக்க பரவே முடியாது. திமுக அரசனுடைய இந்த போதை பொருட்களுடைய வியாபாரம் ஒரு பக்கம் அவங்க நடத்தி கொண்டே இருக்கிற சூழ்நிலையில, இன்னொரு பக்கம் மக்களுடைய உடல் நலுக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை மட்டும் தடை பண்ணிட்டாங்க. அது என்னன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாயில சேர்க்கிற என்னமோ அந்த சாயமோ இல்லை சர்க்கரையோ ஏதோ ஒன்று உடம்புக்கு நல்லது இல்லையா, அது ஏதோ ஒரு கெமிக்கல் உடம்பு நல்லது இல்லையா, பஞ்சு மிட்டாயை தடை பண்ணுவாங்க. ஆனால் இளைஞர்களுடைய வாழ்க்கை தேச திருப்புற, வாழ்க்கையை நொறுக்கிற நசுக்கிற, குடும்பங்களை சிதறி விடுற அந்த போதை பொருட்கள் மட்டும் விற்பனை செய்ய விடுவாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால இன்னொரு தகவலை பார்த்தேன், நீங்களும் நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெரியவர் பாவம் வேஷ்டியும் சட்டை போட்டு கழுத்துல துண்டை போட்டுட்டு, ஐயா நான் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கிறாரு. போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வண்டிக்குள்ள தள்ளிட்டு கூட்டு போறாங்க. என்ன காரணம்? அவர் பண்ண குற்றம் என்னன்னு கேட்டா, அடுத்த தேர்தலில், இந்த நடக்க போற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன கிளி ஜோசியரா. அதாவது திமுக கட்சியை எதிர்த்து பேசுற பாவம் ஒரு கிளி ஜோசியரை கூட இவங்க சகிக்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாடு முழுவதும் மக்கள், நியாயமாக உழைக்கக்கூடிய மக்கள், நேர்மையாக வாழக்கூடிய மக்கள், குடும்பங்களுக்காகவே பாடுபடுற மக்கள், அவங்களுடைய சம்பாதத்தால குழந்தைங்களை பாதுகாக்கிற ஒரு நிலையில இல்லை, பெண்கள் பாதுகாப்பான நிலையில இல்லை,
போதைப் பொருட்கள் ஒவ்வொரு திரைமுனையிலும் கிடைச்சு இளைஞர்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு நசிச்சு போடக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் அவங்களுக்கு சரியாக தோன்றுறது. ஆனா பஞ்சு மிட்டாய் மக்களுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். கிளி ஜூஸ்ன்னு சொல்றவங்களும் உடனே பிடிச்சி உள்ள தள்ளிடணும். எப்படிப்பட்ட அநியாயம்! இன்னும் எத்தனை நாளைக்கு இது தொடரும்? எத்தனை நாளைக்கு இது தொடர விடுவோம்? அனைவருக்கும் மனசார சொல்றேன், இளைஞர்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா உங்களை நிறைய பேர் முதல் தடவையாக நீங்க வாக்களிக்க போறீங்க. உங்களுடைய சக்தி என்னன்னு இந்த தேர்தலில் நீங்க உணர போறீங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய சக்தி, உங்களுடைய வாக்கு, உங்களுடைய உரிமை, உங்களுடைய வாக்கு, உங்களுடைய குரல் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு அழுத்தத்துல இருந்தாலும் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்துல உங்களுடைய சக்தி, உங்களுடைய உரிமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வரும் 19ஆம் தேதி ஒரு நியாயமான நேர்மையான உறுப்பினரை உங்களுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கணும். 50 ஆண்டு காலமாக செயல்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே பணியாற்றி கொண்டும் ஒரே ஒரு மகத்தான கட்சி, 2 கோடிக்கு மேலான தொண்டர்கள் இருக்கிற மகத்தான அமைப்புள்ள ஒரே ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வரும் 19ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நேர்மையான நியாயமான மக்களுக்கான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவை நம்ம எடுப்போம். இரட்டை இலையில் வாக்களித்து சகோதரர் கற்பை அவர்களை உங்களுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுத்துக்கணும். இது என்னுடைய வேண்டுகோள், என்னோட வலியுறுத்தல்.